ஹலோ எப்படி இருக்கு எலெக்ஷன் எப்போ பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்கா நீங்க எப்போ வருவீங்கன்ட்டு குழந்தைய மறிக்காதீங்க. எலெக்ஷன் பார்த்துருக்கீங்களா நான் சொன்ன வார்த்தை கரெக்டா முடிஞ்சிடுச்சு. எங்களுக்கு வந்து அதே மாதிரி ரோடு நல்லா கரெக்டா போடணும், தண்ணி நல்லா வரணும். அப்புறம் வந்து இது வந்து கரண்ட் வந்து கரெக்டா வரும். சரியில்லை. அடுத்த மாதம் சப்ஸ்டேஷன் வந்து இங்கே ரொம்ப ரோடு கம்மியாக இருக்குது வெளிவாக்கத்தில். அது புதுசாக வந்து இப்போ கட்டியாச்சு. அடுத்த மாதம் வந்து இணைச்சிருவாங்க. இணைச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை சரியா தண்ணி தான் பிரச்சனை இருக்கு. ஸ்மெல் வருது. கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு நைட்டோட நைட்டா தண்ணி வரல போட்டாங்க. இன்னொன்னா அந்த சைடு லைன் வந்து ஆர்பார் லைன், அது வந்து வாசி ஏரியா. அதனால வந்து 24 hours தண்ணி வருது. நம்மளுக்கு வண்டி வர மாட்டேது. 15 வருஷம் ஆச்சு. லைன் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, ஆனால் தண்ணி விட மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா கேமரால நாங்கள் செலவு பண்ணி போட்டோம்னா, ஆனால் இருக்கிற கஞ்சி அடிக்கிற பசங்க கொஞ்சம் இந்த சீக்கிரம் கேமராலாம் உடைக்கிறாங்க. சார் அப்போ வந்துருந்தாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? ஓகே. இங்கே தண்ணி பிரச்சனையா? இங்கே ஓகே. ஹலோ விளையாடலையா நீ? வில்லிவாக்கம் தொகுதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு மேற்கொண்டாலும் வில்லிவாக்கம் தொகுதிங்கிறது என்னுடைய குழந்தைக்கு சமமானது. ஒவ்வொரு தெருவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டு இருக்கோம். குறிப்பாக வந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு முன்பு வந்து எம்எல்ஏ ஆபீஸே கிடையாது. இப்ப இடத்தை பார்த்து ஆபீஸை கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தற்சமயத்துக்கு சிட்கோ நகர்ல ராஜேஸ்வரி மகால வந்து எம்எல்ஏ அலுவலகமா மாத்திருக்கோம். 6 வார்டுகளுக்கும் பிரச்சனைகளை டெய்லியும் மனுவா வாங்குறதுக்கு அதுக்கான ஊழியர்களை நியமிச்சிருக்கோம். டோல் ஃப்ரீ நம்பர் அதை உருவாக்கி இருக்கோம். 24 மணி நேரமும் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமாக அடிப்படை பிரச்சனை இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, வாட்டர் பிரச்சனை, ட்ரைனேஜ் பிரச்சனை, இதையெல்லாம் சொல்றதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரை உருவாக்கி இருக்கோம். ஒவ்வொரு நாளும் சனி இல்ல ஞாயிறு, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை தெரியும் செக்ரட்டேரியட்ல அமைச்சரவை பணிகள் இருக்கும். ஒரு நாள் வந்து வெளி மாவட்டங்களுடைய சுற்றுப்பயணம் இருக்கும். ஞாயிறு இல்ல சனிக்கிழமை வில்லிவாக்கம் தொகுதியில வாரம் ஆய்வு மேற்கொள்வதற்கான இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இங்க இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா இருக்கக்கூடிய தொடர் பிரச்சனை நிரந்தரமா தீர்வு காண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கோம். பொதுமக்களும் அரவணைத்து டைம் கொடுக்கறாங்க. குறிப்பாக இபி பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் உடனே சரி செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடன் மீட்டிங் நடக்க போகுது. அதனால வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும்
முன்னாடி எம்எல்ஏ ஆபீஸ் எங்க எல்லாமே இருந்துச்சு. இப்ப ராஜேஸ்வரி மகால்ல சிட்கோ நகர்ல இருக்குங்கிறத பதிவு பண்ணிருக்கோம். எல்லா வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 40,000 நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஆய்வுகள் மூலம் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்போம். தேங்க்யூ. மக்களுடைய பிரதான பிரச்சனை என்ன சொல்றாங்க? மக்கள் பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை தான். அதுல வந்து தண்ணியில வந்து டிரைனேஜும் கலந்துருது. அதனால டிரைனேஜ் சிஸ்டத்தை டோட்டலா மாத்தணும். அது ஒரு பெரிய அதுக்குன்னு தனியா வந்து ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அதுக்குன்னு தனியா ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. வாக்கிங் பண்றது கூட வந்து இங்க சரியான பொதுமக்கள் வாக்கிங் பண்றது கூட இங்க சரியான வந்து ஒரு கிரவுண்ட்ஸ் கிடையாது. ஸோ விளையாட்டு திடல்கள் உருவாக்குறது, கேமரா கிடையாது. சிசிடிவி கேமரா வந்து நிறைய திடல்கள்ல கிடையாது. போலீஸை சொல்லி கஞ்சா பழக்கத்தை வந்து ட்ரக்ஸை வந்து மானிட்டரிங் பண்றதுக்கு கடுமையா வந்து மீட்டிங் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டோல் ஃப்ரீ நம்பர்ல உடனடியாக கொடுக்குற மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் நன்றி பண்ணிருக்கோம். இப்போதைக்கு குறைந்தபட்சம் 30 கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விழிப்புணர்ச்சியை வந்து எல்லா வீட்டுகளுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதிகமான கால்ஸ் வர வர அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்மிடியா வந்து அந்த மனுவை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் உடனடியாக பிரச்சனைகளை எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து டோல் ஃப்ரீ நம்பர் மூலமா இப்போதைக்கு மனுவை வாங்கி வச்சிருக்கோம். பிரச்சனை கூடிய விரைவில் சரி செய்யறதுக்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்வோம். முதன்மையா இருக்கிற பிரச்சனை ஈபி பிரச்சனை எப்ப நிரந்தர தீர்வு அதுக்கு கிடைக்கும்? இல்ல, விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டேஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மாசம் ஜூலை 15 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சப்ஸ்டேஷன் வந்த உடனே அதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிடும். மத்தபடி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கின குவாலிட்டி வந்து தமிழ்நாடு முழுசும் சரியில்லைங்கிறது இபி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ மெயினா பிரச்சனை வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஹைலோடு வரும்போது எல்லாம் வெடிக்குது, இங்கேயே வெடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அதுக்கான பொருட்களையும் வாங்கி இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து சரி செய்யப்படும். தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. மாற்றி அமைக்கப்படுமா அந்த தள்ளுபடி என்பது முழுமையா விவசாயிகள்? மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய விரைவில் அதுக்கான திட்டங்களை வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. நேத்து கூட வந்து மேல்மா விவசாயிகள்கிட்ட நேத்து திருவண்ணாமலையில காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச ஆய்வு விவசாயிகிட்ட 10 மணிக்கு போய் மேல்மலை இருக்க பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் நாங்களே வந்து அட்ரஸ் பண்ணோம். கூடிய விரைவில் அனைத்து பிரச்சனையும் கொஞ்சம் இது வந்து ஒரு 10-15 வருஷ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ மாண்பு முதலமைச்சரும் சரி எல்லா அமைச்சர்களும் சரி கடுமையா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் 15 to 18 மணி நேரம் ஆய்விலே இருக்கிறாங்க. கூடிய விரைவில் வந்து ஒவ்வொரு விஷயம் சரி செய்யப்படும். தேங்க்யூ.